ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஆமப்பா ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனிகொட மரங்கள் எல்லாம் கொடுக்கட்டுமே. கனிகொட மரங்கள் எல்லாம் நல்ல கைத்தட்டி உற்சாகமா. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஆவியின் வரங்களினால் அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்கள் எல்லாம் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே கைத்தட்டி என் உள்ளத்தில் உற்சாகமா. பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. எந்த
சத்தத்தோடு ஆவியின் வரங்களினால் என்னில் அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே இதன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. நதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. நதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய கிருபை கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்தாரே. எல்லாருமாக வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி போன வாரம் முழுவதும் போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். பலவிதமான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழி தண்ணீரை கடந்தாலும் பாடுங்க. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழி தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால்
கூட இருக்கிறார்.
பிரகாசிக்க என்மேல் வாய்களை திறந்து அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா அருயே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஒரு முறை கூட அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா சாத்தானை ஜெயித்திடே சத்துவம் தாருமே சாத்தானை சத்துவம் தாருமே சாட்சியார் வாழ்ந்திடே என்மேல் வாருமே நான் சாட்சியாய் வாழ்ந்திடே குடும்பத்துல ஒவ்வொரு இடத்திலும் சாட்சி வாழ்ந்திட ஆமாப்பா அபிஷேகநாதா தேவா அருயிரண்டரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா அக்கினி அபிஷேக தாருமே அக்கினி அபிஷேக இன்றே தாருமே சுடராய் பிரகாசிக்க கேளுங்க கேளுங்க வாய்களை திறந்து பிரகாசிக்க நாங்கள் சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே நாங்கள் சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா அருயே ஆமாப்பா அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா அருயே நண்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா அருயே நண்பரே பரிந்து பேசிடே ஆத்மபாரம் தாருமே ஆத்மபாரத்தை கொடுங்கப்பா அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை எங்களுக்கு தாங்க பரிசுத்தமாகிட தினம் என்மேல் வாருமே நாங்கள் பரிசுத்தமாகிட தினம் என்மேல் வாருமே ஒரு முறை கூட பரிசுத்தமாகிட தினம் என்மேல் வாருமே அபிஷேகநாதா ஆருயிரன்பரே
என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி விடாம தட்டி நல்ல 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 அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகம் பாவ கட்டுகளை முறிக்கும். நல்ல கரங்களை தட்டி விடாம நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓ ராபா பாபா ரீபா லாபா காபா நல்ல நல்ல இன்னும் விடுதலை விடுதலை விடுதலையோடு கர்த்தரை ஆவியானவரை நீங்க வாஞ்சிக்கணும். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தால் அவர் நம்மை நிரப்புவார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகள் எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியிலே நாங்கள் நிறைந்து நாங்கள் வாழணும். சுடராய் பிரகாசிக்கணும். சாட்சியாய் வாழணும். பரிசுத்தமாய் வாழுவதற்கு அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டும். ஓ ரபா லபா கபா ஷக துரபா. ஆண்டவரே இந்த வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாகமுள்ளவன் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. Lord we receive the Holy Spirit. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ள அந்த ஆவி வந்து இறங்கி ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாய் மாறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்திட தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே. உண்மையான ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, குடும்பத்துல சாட்சி, நம்ம இருக்கிற இடங்கள்ல சாட்சியா வாழணும்னா அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சாட்சியாய் வாழுவதற்கு பலன், பரிசுத்தமாய் வாழுவதற்கு பலன் தேவன் நமக்கு கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஒரே ஒரு அடியை நம்ம பாடி மறவாமல் நினைத்தீரையா, மனதார உமக்கு நான் நன்றி சொல்லுவேன் சொல்லி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு இது வார்த்தையை சொல்லி நம்ம அறிக்கை பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா,
நீதானையா இதுவரை உதவி நீரே எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா பாடுங்க வாய்களை திறந்து நன்றி ஐயா கோடி கோடி நன்றி மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் ஐயா மனதார நன்றி சொல்வேன் இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவோ பகலோ என்னை நினைத்து ஓ நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆமாப்பா நன்றி ஐயா நன்றி ஐயா இந்த நாள் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள் ஏனென்றால் இது மாதத்தின் இறுதி நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியை தொடங்கினவர்கள் நிறைய பேர் இந்த மாதத்தை முடிக்க முடியாமல் காணப்பட்டாலும் சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க பலவிதமான சோதனையின் மத்தியில் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம் 103ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம் 103ஆம் சங்கீதம் 733ஆம் பக்கம் சத்தத்தை உயர்த்தி மாறி மாறி வாசிப்போம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிரார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது
கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகளை ஒருக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். நெருக்கத்தின் பெருக்கமாய் மாற்றினீரே தேவனை உம்மை துதிப்பேன். நெருக்கத்தின் பெருக்கமாய் மாற்றினீரே தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். இப்படி ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஒரு மகிமைப்படுத்துகிற எல்லா கண்களிலும் முடி கூட கர்த்தர். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி கூட எல்லாம் ஜப சிந்தையோடு நாம் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே
ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தம் எல்லா கரங்களை தட்டி இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே மக கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே மக கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே மக வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே மக வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே சொல்லுமா மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மனவேதனை நீங்கிடுமே சாவவெல்லாம் போக்கிடுமே மனவேதனை நீங்கிடுமே சாபமெல்லாம் போக்கிடுமே இயேசு ரத்தமே 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 ஆமென் இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே சொல்லுவோம் குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே மக பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மக பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மக பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே மக பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே இயேசு ரத்தமே ரத்தமே இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே அல்லேலூயா விலையேற பெற்ற ரத்தம் ஆமென் குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்த ரத்தம் ஆமென் நம்முடைய ரத்தமாவது குற்றம் செய்திருக்கிறோம் எத்தனையோ தவறு பண்ணியிருக்கிறோம் ஆனால் குற்றமில்லாத இரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தினார் ஆமென் இந்த நாளில் கூட செய்தி கூட உன்னதமானவருடைய அழைப்பு என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச போகிறேன் ஆமென் தேவன் எல்லாரையும் அழைத்திருக்கிறார் உண்மைதானே அல்லேலூயா ஆனால் அழைக்கப்பட்டதில் தெரிந்து கொள்ளப்பட்டது தான் விசேஷம்
பாருங்க, 12 சீஷர்களை ஆண்டவர் அழைத்தார். அதில் 3 பேரை தெரிந்து கொண்டார். அது யாருன்னா, ரொம்ப ஐக்கியமாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், மறுரூப மலையில் கூட 12 சீஷர் போல் அந்த 3 பேர் தான் போனாங்க. எந்த இடத்துல ஊழியம் பண்ணாங்க போது போகிற அந்த 3 பேர் தான் இருந்தாங்க. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு வெளிப்பட்டது? யோவானுக்கு வெளிப்பட்டது. பேதுரு 2 நிறுவனங்களை எழுதினார். அது மாதிரி யாக்கோபு அவர் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் தேவன் எதற்காக நம்மை அழைத்தார் அதை நம்ம மிகவும் அறிந்து கொள்ள வேண்டியது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ ஞானஸ்தானம் கொடுத்தோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், அப்படி தான் நம்முடைய ஊழியர்கள் நினச்சிருக்கோம். இல்லை, அது போதும், பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆமென். நம்ம இன்னும் நல்ல ஆழமாய் கர்த்தருக்குள்ளே வளரணும். அல்லேலூயா. இந்த அழைப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு பாருங்கள், பரலோகத்தில் ஒரு திருமணம் நடக்க போகுது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்னம், ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாமா? 9ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்னும் அவன் என்னை நோக்கி, பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று. 7ஆம் வசனம், 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல. அவர் மனைவிங்கிறது யாருங்க? அவர் மனைவிங்கிறது யாரு? நம்ம தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனவாட்டிய திருச்சபையை ஆயத்தம் பண்ண வேண்டும். தேவனை நம்ம சந்திக்க நம்ம ஆயத்தமாகணும். ஆமென். பாருங்க, ஒரு உலகத்தரமான ஒரு கல்யாணம் கூட ஒரு பெண்ணை என்ன பண்ணுறோம்? அலங்கரித்து அவளுக்கு அந்த ஆடையை கொடுக்குறோம். நம்ம கூட திருமணத்துக்கு போகும்போது பாருங்கள், நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல அலங்காரம் பண்ணி போகிறோம். ஏன்னாக்காவது ஒரு நல்ல திருமண கூடம், நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான இருக்கிற இடம் அந்த பரலோகம் இடம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்ம சந்திக்க வேண்டுமானால் நாம் ஆயத்தமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆடையை, அந்த ரட்சிப்பின் ஆடையை, அந்த பரிசுத்த அந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தேவகுமாரனை ஆட்டுக்குட்டியான சந்திக்க நாம் போகணும். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் முதல்ல ரட்சிப்புங்கிறது யாருக்கு நம்ம கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஜீசஸ் என்னோட கூட மத்தேயு 10ஆம் அதிகாரம். ஜீசஸ் 5:6 வாசிங்க. இன்னும் 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. 12 இயேசு அழைத்து அவர் கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல். பாப்பாங்க, ரட்சிப்பாங்க அங்கே கிடையாது. 9ஆம் வசனம் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லி. இதுதான் தேவனுடைய திட்டம். பரலோகத்துக்கு வரவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவர் நினைத்திருந்தார். ஆனால் இது எப்படி மாறினது என்று மத்தேயு புத்தகத்தில் அதே அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊமையை சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களோட ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்து ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கான்? ஒரு குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாருங்க, இன்வைட் நம்ம பண்றோம். ஒரு திருமணம் ஒரு இன்வைட் பண்றோம், எல்லாருக்கும் கொடுப்போமா? நமக்கு தெரிந்தவர்கள் மிக முக்கியவர்கள் இல்லை,
நமக்கு யாரெல்லாம் க்ளோஸில் இருக்கணும் அவங்களுக்கு கொடுப்போம். இதுதான் நான் அந்த ராஜா செய்திருக்கிற. பாருங்க 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தன் ஊழியக்காரர் அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அவர்கள் மனமில்லாத இருந்தார்கள். ஒரு திருமண வீட்டுக்கு ஒரு இறந்த வீட்டுக்கு நம்ம போகல, திருமண வீட்டுக்கு போகிறதுக்கு அழைப்பு வந்தால் அந்த சொல்கிறாங்க ஜனங்க மனதில்லாமல் இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு திருமண அழைப்பு கொடுக்குறோம், நம்ம சில கஷ்டமான சூழ்நிலை போக முடியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு நேரத்தில் போகாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அந்த திருமணத்துக்கு போனால் இவங்க சொல்லுது மனதில்லாத இருந்தார்கள். இன்றைக்கி நிறைய பாருங்கள், இன்றைக்கி நமக்கு காலேஜ் ஜபம் வச்சுருக்கிறோம், உபவாச ஜபம் வச்சுருக்கிறோம், என்னாவது மனதில்லாமல் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. காலை ஐயா நிறைய நமக்கு ஜபங்கள், உபவாச ஜபங்கள், 21 நாள் ஜபங்கள், 40 days ப்ரேயரு, அதிகாலை ஜபங்கள், இதெல்லாம் பாருங்களேன் மனதில்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்க, அந்த ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு, வாங்க கல்யாணத்துக்கு வாங்க. அதுக்கு அது 10 வருஷம் வாசிங்க பாருங்களேன். அந்த கல்யாணத்துல என்ன நடக்குது? அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டு சொல்லி அனுப்பினான். பாருங்க, இங்க என்ன கொழுத்த ஜந்துகள். கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன ஆகாரம் பண்ணணும் சொல்லுவாங்களா? இவர் சொல்றாரு கொழுத்த கன்றுகள், கொழுத்த மாடுகள் எல்லாம் ஆயத்தமா இருக்கு, வாங்கன்னு சொன்னா அடுத்த வசனம் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள். ஒரு திருமணத்துக்கு நல்ல விருந்து இருக்கிறது, நல்ல ஆடு மாடுகளை அடிச்சு வைக்கிறாங்க, அந்த அழைப்புக்கு என்னங்காம அசட்டை பண்ணினார்கள். அடுத்தது ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இது அநியாயமா இருக்கு. கல்யாணத்துக்கு தானே கூப்பிடுறோம், ஆடு மாடு தானே அடிச்சு கூப்பிடுறாங்க, அந்த ஊழியக்காரரை கொலை செய்திருக்கிறாங்க. இது பயங்கரமான இல்லை? அல்லேலூயா. நன்மை செய்ய நம்ம வாங்க, கல்யாணத்துக்கு வாங்க ஐயா, நல்ல ஆடு மாடுகள் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்குன்னா அந்த ஊழியக்காரை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தார்கள். 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் வழி சந்நிதியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஆமென். 18ஆம் வசனம். 14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட யாருன்னா நாம தான். அல்லேலூயா. சிறுவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. பரலோகத்தில் ஒரு நல்ல ஒரு விருது இருக்கு, வாங்கடா பரலோகத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அதை அசட்டை பண்ணினார்கள், மனதில்லாமல் இருந்தாங்க. அந்த ஊழியக்காரர் கொலை செய்தார்கள், அபாத்திரமாய் போனார்கள் என்று சொன்னால் அவர் வேதம் சொல்லுது, அந்த ஊழியக்காரனை அனுப்பி எல்லாரையும் கூப்பிடுங்கடா. தெருவில் குடிகாரன் யாரெல்லாம் இருக்கிறான், கெட்டவன் அதெல்லாம் பார்க்காது, நல்லோர் பொல்லார் அவன் யாராக இருந்தாலும் சரி இந்த விருந்துக்கு எல்லாரும் அழைங்க. இதுதான் புறஜாதிகளுடைய ரட்சிப்பு. ஆமென். கர்த்தர் நம்ம எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? அல்லேலூயா. நமக்கு அந்த பரலோகமே ஒரு அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தோம், ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நம்ம நழுவ விட்டக்கூடாது. இஸ்ரவேலர்கள் செய்த தவறுகள், அவர்கள் அசட்டை பண்ணினார்கள்.
அவர்கள் அபாத்திரமாய் போனார்கள், மனதில்லாமல் இருந்தார்கள். இன்னைக்கு திருச்சபை எதுக்கு நமக்கு வைத்திருக்கிறாங்க? அந்த பரலோகத்துக்கு போகணும். ஆமென். தேவன் சபை என்பது என்ன? உங்களை உருவாக்கி உங்களுடைய மோல்டு பண்ணி ஒரு பாருங்க, ஒரு கார் தொழிற்சாலை எடுத்துக்கொள்ளுமானால் பல விதங்கள் பாருங்க. அந்த கார் தொழில் பல விதங்களில் டிவிஷன் இருக்கும்ல. ஒரே எல்லாம் பெயிண்ட் அடிக்கிற ஒரு டிவிஷன், டயர் பண்ணுறவங்க எல்லாத்தையும். ஆனால் அதோட நோக்கம் என்னென்னா காரை உற்பத்தி வெளியே கொண்டு வரணும். அப்போ எல்லாருமே யூனிட்டி. அதில் தேவராஜ்யம் என்பது தேவனுக்கு மாத்திரம் இல்லை, தேவ தூதர்கள் நாம எல்லாருமே அதில் அடங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. தேவராஜ்யம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. நம்ம மூலியமாய் இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார். சீஷர்களை நம்பி 12 சீஷர் நம்பி தான் கொடுத்துட்டு போனார். எல்லாம் ரொம்ப மிக மோசமானவங்க. மீன் பிடிக்கிறவங்களாம் உங்களுக்கு தெரியல எப்படி இருப்பாங்கன்னு. பாருங்க, 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 23-28 வாசிங்க. எப்படி அடைக்கப்பட்டிருக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 27-28 வாசிக்கலாமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் என்ன தெரிந்து கொண்டாரா? பைத்தியம். நம்மள யாரு? ஞானிகளை கிடையாது, பைத்தியமானி தெரிஞ்சு பலமா. அப்புறம் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறோன்னா எப்படி எடுப்பாங்க? பலவீனமாக எடுப்பாங்களா? படிக்காதவங்க எடுப்பாங்களா? அப்படி எடுப்பாங்க. நல்ல திறமையானவர்கள், நல்ல ஒரு அனுபவம் நிறைந்த ஆட்களை தான் ஒரு கம்பெனிக்கு எடுப்பாங்க, ஆள் எடுப்பாங்க. நல்ல ஸ்கில்டாக இருக்கணும். ஆனால் பரலோகத்துக்கு அப்படிலாம் கிடையாது. பலவீனமானவர்களை, ஆமென், பைத்தியமானவர்கள் தான் தெரிந்து கொண்டார். நம்ம யாரும் ஞானிகள் சொல்ல முடியாது. ஆண்டவர் படித்தவன், நல்ல வசதி படித்தவன் ஆண்டவர் எடுக்கல. ஆமென். ஒன்றும் இல்லாத மீன் பிடிக்கிறவன், கோபப்படுறவன், பொய்யாய் பணத்தை கலெக்ட் பண்ணுறவன், இப்படி தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அதை நாம் அறிந்து நாம் உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவோமானால் எதற்காய் நாம் அழைக்கப்பட்டோம் என்று ஒரு 7 காரியங்கள் முடிந்தாலும் டைம் 7:40 குடிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எதற்காக நம்ம முதல்ல அழைத்தோம் பாருங்கள். அந்த அழைப்பில் முதல்ல என்ன? ரட்சிப்பு. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். பாருங்க, நம்ம அந்த ரட்சிப்புக்கு சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு நம்மை நடத்தினார். ஆமென். ரட்சிப்பு மிக முக்கியம். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவது. ஆமென். சாவங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி அந்த தேவ ராஜ்யத்துக்கு போவதற்கு முதலாவது நம்ம மனம் பொருந்தி நம் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு தெய்வ சமூகத்தில் தெய்வனோடு நம்ம இருக்கும்போது அந்த ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. முதல்ல நம்ம அந்த பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி என்ன? ரட்சிப்பு. அதுதான் நீங்கள் அழகாக சொல்லுகிறார். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்த தேவன். ஆமென். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:9 வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்முடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு நியமித்தார். ஆமென். நமக்கு ஆண்டவர் நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கல. அல்லேலூயா. எப்படியாவது இவர்களை மீட்க வேண்டும்,
நல்ல ஒரு பாருங்க, சவால் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு பக்கம் சத்துருடைய பெரிய திட்டம் என்ன? சனங்களை வழி தப்பி பாவத்தை திணித்து அவர்கள் இச்சையை கொடுத்து எப்படியாவது அந்த பரலோகத்தை விட்டு அவங்களை வேறு பக்கம் திருப்பினா அவனுடைய திட்டம். அதில் ஆண்டவர் ஏதோ தன்னுடைய இதுக்கு ஒரே வழி, அவர் தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மை அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் யோவான் 3:17 வாசிங்க. 3:17 யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, ஆக்கினைப்படுத்தாமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, ஆக்கினைகளை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே ரட்சிக்கப்படுவதற்கென்று அவரை அனுப்பினார். எதுக்காக அனுப்பினாரா? உலகம் ரட்சிக்கப்படணும். அவர் கோபத்தில் எப்படியா உலகம் நோவா காலத்தில் இருந்தால் அழிச்சது போல அழிக்காம தன் குமாரன் மூலமாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை மரண உபாதைக்குள்ளே நடத்தி நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்திருக்கிறார். பாருங்க, ரட்சிப்பு என்பது என்னுடைய காரியம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்களாம் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். ஆமென். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் நினைக்கிறதுக்காட்டும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கலாம். இல்லை, இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு 100 வேகன்சிக்கு 1000 அப்ளிகேஷன் வரும். ஆனால் யார் எடுக்கிறாங்க? 100 பேர் தான் எடுக்கிறாங்க. அந்த 100 பேர் 200 பேர் எடுப்பாங்க. 200 பேரில் 100 பேரை அழகாக ஃபில்டர் பண்ணி அவங்க திறமையான எடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கு தேவன் கொடுத்த ஒரு கிருபை என்ன? பரலோக ராஜ்யம். ஆமென். அதுதான் பவுல் சொல்றார், பரம அடைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். என்னுடைய சிந்தையெல்லாம் நான் பூமிக்குரியவன் அல்ல. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கடல்லேருந்து நல்ல மீன்கள் நிறைய பிடிச்சாலும் பாருங்கள், அது பிரிச்சுவாங்க. வெரைட்டிஸ் விடல, அது பல விதங்கள் மீன்களாக இருக்கும். ஒரே இதில் தான் வரும் வலையில். ஆனால் அந்த மீன்கள் என்ன பண்ணுவாங்க? பிரித்து எடுப்பார். அது மாதிரி நம்மை தேவன் இந்த உலகத்தில் பிரித்து எடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? பிரித்து எடுக்கப்பட்ட. அப்போ நமக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற போல இருக்கிறோம். சொந்த வீடு கிடையாது. நமக்கு சொந்த இடம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து யார் வரப்போறா? இரட்சகராகிய இயேசு வரப்போகிறார். மணவாளன் வரப்போகிறார். ஆமென். மணவாட்டி திருச்சபையே நீ ஆயத்தமாக. ஆமென், அல்லேலூயா. உன் வஸ்திரத்தை ஒழுங்குபடுத்து. ஆமென், அல்லேலூயா. தேவன் பக்கம் திரும்பணும். உலகத்து பக்கம் நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். அந்த நோக்கம், உண்மையான நோக்கத்தை பாருங்க, விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விலை கிரயம் பண்ணி உன்னை என்ன வாங்கியிருக்கிறார். இனி நம்ம சொந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் சொந்தமே சொல்ல, அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். ஆமென். இந்த நாளில் அது அதை நினைத்து நாம் ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்த இன்னொரு வசனத்துக்குள்ள வாசிக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த எதற்காக இந்த அழைப்பு அப்படிங்கிற சின்ன உள்ளக்கம் தான், அவ்வளோதான். இப்போ முதல்ல ரட்சிப்பு. ரெண்டாவது எதற்குன்னு 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த பாவத்தில் விடுதலை ஆனாதான் அடுத்த நம்ம ஸ்டேஜ் என்ன பண்ணோம்? ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப். அல்லேலூயா. பாருங்க, சபை கூடி வருவதில் என்ன பண்ணுது? விட்டு விடக்கூடாது. சபை எதற்கு வைத்திருக்கிறான்? தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் உள்ள வருவதற்கு. பரிசுத்தவானுடைய ஐக்கியம் நமக்கு தேவை. வேத வசனம், ஜபம், இதெல்லாம் நம்மை ஒருமுகப்படுத்தும், ஐக்கியம் கொள்ளும். அல்லேலூயா. பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க, தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆதாமை உண்டாக்கி பாருங்க,
அந்த ஏதம் தோட்டத்தில் மாலை நேரத்தில் வந்து ஆண்டவர் அந்த ஆதாமோடு பேசி அவனோடு கூட நேரத்தை செலவு பண்ணுவதை நம்ம பார்க்குறோம். நம்ம நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த காரியத்தை பார்க்குறோம். பரலோக தேவன் அந்த மகிமையெல்லாம் விட்டு பூமியில் ஆதாமை தேடி அவனோடு பேசி கொஞ்ச நேரம் செலவு பண்ணுவதை பாரு. அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்னா மனிதனோடு அவர் ஐக்கியம் பார்க்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 3:16 அதான் சொல்கிறார், நீங்களோ தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் யாரு வாசம் பண்றா? வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:23ஆம் வசனம். பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னிலும் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து. பாருங்க, நான் எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு காரியம். இந்த மண்பாண்டத்துக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா பிதாவாகிய தேவன், தேவகுமாரன் வந்து வாசம் பண்ணுவாராம். அல்லேலூயா. நம்ம பாவிகளாக இருந்த உண்மைதான், அநியாயமாக வாழ்ந்த உண்மைதான். ஆனால் இப்போ நம்ம ரட்சிப்பை கொடுத்து அந்த இதயத்தில் யார் வாசம் பண்ணுறாரு? பிதாவாகிய தேவனும் தேவகுமாரனும் ஆவியான வாசம் பண்ண. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மோடு ஐக்கியம் கொள்வதற்கு, நம்ம ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆமே, மாம்சத்தின்படி ஒரு காலத்தில் இருந்தோம், உண்மைதான். நம்ம ரட்சிக்கப்படாத முன்பு எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னுடைய லைஃப், என்னுடைய வழி நடத்துதல், நான் போகிற பாதை யார் நடத்துகிறா, அது ரொம்ப மிக முக்கியம். நம்ம ஆவியில் பிறந்து இருக்கிறோம். ஒருவன் ஆவியில் பிறவாவிட்டால், ஜனத்தில் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. இப்போ ஆவியில் பிறந்திருக்க வேண்டும். ஆவியிலே நாம் அபிஷேகம் பெற வேண்டும். ஆவியிலே நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம எதை திங்க் பண்ணாலும் பாருங்கள், மாம்சத்துக்குரிய நடப்பான், அவன் தவற நடந்து தெரியாது. ஆனால் ஆவியில் நடக்கிற நாம் தேவ ஆலோசனைப்படி, தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் ஐக்கியம் கொள்ள வேண்டும், இறைவனோடு ஐக்கியம். அப்போ அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த வாய்ப்பை ஆதாம் இழந்தான். அவன் வாழ்க்கையில் பாவம் வந்தது, அந்த ஐக்கியம் இழந்தான். தேவன் அவனை புறம் தள்ளினார். ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே பாருங்க, உலகத்தில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை நேசிப்பான். அல்லேலூயா. அதுதானே உலகம், இல்லை? அப்படிதான். அதே போலதான் மணவாளனாகிய தேவன் மணவாட்டியா இருக்க திருச்சபையை அவர் நேசிக்கிறார். நேசிப்பது மாத்திரம், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய எல்லா வேதனை, எல்லா காரியத்தை நமக்காக கொடுத்து, எல்லா மகிமையும் கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். ஆமென். எப்படி அவர் உருவாக்கினார்? பாவம் இல்லாத ஒரு உலகம்தான் முதல்ல உண்டாக்கினார். ஆமென். ஆதாம் உருவாகும் போது அவருக்கு பாவம் இல்லாத ஒரு உலகம். என்னைக்கு தேவ சித்தத்தை, தேவ வார்த்தை கீழ்ப்படியாது போகும்போது பாவம் என்று, பாவத்தோடு மரணம் என்று ஒரு காரியம் வந்தது. அவன் புறமைத்தல். ஆனால் மீண்டும் இதை எப்படியாக இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மூலமாய், சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை நாம். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனோடு நம்ம ஐக்கியம் கொள்வதற்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்பட வேண்டும். நம்ம ஏதோ வந்துட்டு ஏதோ சண்டே ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு அப்படி இருப்பது அல்ல. என்னுடைய எண்ணமெல்லாம், நான் எந்த பாருங்க, நான் பஸ்ஸில் ஏறினேன்னா எந்த இடத்துல நான் இறங்கணும், நான் ஏன் பண்ணால் தான் போக முடியும். கண்ட இடத்துல இறங்க முடியுமா? கண்ட இடத்துல இறங்க முடியுமா? நான் பாருங்க, இங்கேருந்து நான் பிராட்வே போகணும் அப்படின்னு ஏம் பண்ணிட்டேன்னா அந்த பஸ்ஸில் ஏறினா பிராட்வே போய் தான் இறங்க முடியும். நடுவில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் கிண்டியில் இறங்கிட்டா நான் தெரியும். அதே போல தான் நான் இப்போ இங்கே ரட்சிக்கப்பட்டேன்னா நான் என்னுடைய ஏமையெல்லாம் பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. அதற்காக தான். இல்லைன்னா நம்ம உலகத்திலே வாழ்ந்திருக்கலாமே, பாவத்திலே இருந்திருக்கலாமே. மீண்டும் இந்த பூமியில் இது ரட்சிக்கப்பட்டு மீண்டும் இதிலே பாவத்திலே வாழுமானால் நாம் இழந்து விடுவோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, முதலாவது தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். ரெண்டாவது தேவன் நம் ஐக்கியம் கொள்ளுகிறார். மூணாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சமாதானம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆகிலும்
அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதராவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சமாதானம் ஒரு குடும்ப உறவில் நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்டு பாருங்க, நீ சில குடும்பங்கள் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, மனைவி ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, கணவர் ரட்சிக்கப்படும், அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்களுடைய காரியங்கள் அவங்க ஸ்டைலில் போவாங்க, நம்ம ஸ்டைலில். ஆனாலும் பாருங்கள், ஒரு நெருக்கம் ஒரு பிரச்சனை வரும்போது அது சமாதானமாக நம்ம டீல் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நாம் எந்த அழைப்பில் அழைக்கப்பட்டு இருக்கிறோமோ அதை நம்ம விரும்ப வேண்டும். சில பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள் வந்த உடனே நமக்கு பின்பாக வந்தவங்க நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டு கொடுத்துருப்பார், நல்ல வசதியாக இருப்பாங்க. நம்மனா அதை கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. இன்னொருத்தனை நம்பி இன்னொருத்தனை கம்பேர் பண்ணி அவன் நல்லா இருக்கிறானே, நான் ரட்சிக்கப்படி இவ்வளோ வருஷங்களை இவ்வளோ சமம் பண்ணுறேனே, எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு காட்டிலும் அதை சமாதானமாய் மாற்றிக்கணும். அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கை என்பது பாருங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம் என்றால், கணவன் என்னதான் குடிச்சிட்டு என்னதான் அடித்தாலும் அவன் விட்டா போயிடும் இல்லை, அவனை விட்டா போயிடும் இல்லை, அவன் என்னதான் துன்புறுத்தினாலும் பாருங்க அவனோடு வாழ்கிறோம். இயேசு அப்படிலாம் பண்ணுறாரா, துன்புறுத்துறாரா, நம்ம வேதனைப்படுத்துகிறாரா? அப்படிலாம் இல்லை. ஏன் அப்போ அவரை விட்டு நம்ம விலகி போகிறோம்? ஒரு சகோதரியை ஒரு சகோதரியை அது விரும்புகிறா பாருங்க. என்னதான் வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எப்படியாவது தன்னை சமாதானமாக்கி கொள்ளணும். இது அதான் இந்த சமாதானம் அதான் குறிக்கிறது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத சொல்லியிருக்காரா? பிரச்சனை வரும், நெருக்கம் வரும், போராட்டம் வரும். அதை சரியாய் நாம் நடத்தி சமாதானமாய் மாற்றிக்கொள்ளணும். தேவன் நம்மை சமாதானத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். நம்ம வேதனை பண்ண கண்ணீர் விடணும், தேவன் நம்ம அடைக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசி, மத்தேயு 5:9 வாசிக்கலாமா? மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். புத்திரர்கள். ஆமென். நாம் போற இடங்கள் சமாதானமா இருக்கணும். நம்ம வேலை ஸ்தலம் சமாதானமா இருக்கணும். நம்முடைய குடும்பங்கள் சமாதானமாக இருக்கணும். ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்க இருக்கணும், நம்ம நிமித்தமாக அந்த சமாதானத்தை அந்த குடும்பத்தில் நிகழணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் சமாதானத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறார். சண்டை பண்ணுகிறோம் இல்லை, நம்ம ஒரு பகையை காண்பிப்பதற்காக இல்லை, நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ், நம்ம ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும் தான் விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் எதற்கு இதெல்லாம் நினைக்கிறான்? நம்ம பரலோகத்துக்கு போனோம். அல்லேலூயா. இங்கே நம்ம சண்டை போட்டு பகையாக இருந்து ஒரு கசப்பாக வாழ்ந்தால் பரலோகம் அப்படி நம்ம நினைக்கிறோம். அதில் சில பேர் என்ன நினைக்கிறோன்னா, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, டிக்கெட்டு வாங்கிட்டோம் பரலோகத்துக்கு. ஆமென். அதை நம்ம ஏமாற்றி கொள்ளுகிற காரியம். மறந்து விடாதீங்க, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். பாருங்கள், புத்தியுள்ள கன்னிகள் ஒரே சபையில் தான் 10 பேர் இருந்தாங்க. நல்ல நல்ல ஆராதனை, நல்ல சபங்கள், உபவாசங்கள்லாம் கலந்து கொண்டாங்க. ஆனால் 5 பேர் ஏமாற்றப்பட்டார்கள். ஆமென். ஏன்? ஆயத்தமாகலை. 5 பேர் ஆயத்தமாகினார்கள். கதவு திறந்தது, 5 பேர் உள்ளே போனாங்க, 5 பேர் மூட. இதுதான் உண்மை. இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, அந்த ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி 40 நாள் தாங்க அந்த கானான் தேசத்துக்கு போனோம். ஆனால் 40 ஆண்டுகள் சுற்றிட்டே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர்கள் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. விபச்சாரம் பண்ணினார்கள், விக்கிரக ஆராதனை பண்ணினார்கள், பரீட்சை பார்த்தார்கள், இழந்து போனார்கள். நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அடுத்த வசனம்.
அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் பேரும் தேவன் பிரியமா இல்லையா? அவர் தான் அழைத்து வந்தாரு. அடிமைப்பட்டிருந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு மோசை அனுப்பி அவர் கொண்டு வராரு. ஆனால் அவர் மேல் தேவன் பிரியமா இல்லை. நீங்கள் அடுத்த அந்த தோசனா நீங்கள் பாசிங்க, அவன் செய்த தவறுகள் என்ன. ஆனால் யார் தான் போனாங்க? கொஞ்ச ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட காலேபும் யோசுவாவும் அவனுடைய சந்ததி மட்டும்தான் அந்த பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கடந்து போனார்கள். மிச்சம் எல்லாமே அழிந்து போனார்கள். தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதே தான் நமக்கு திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே தான் அழகாக வைத்திருக்கிறார். பாருங்க, ஏன் இதை எழுதியிருக்கிறார் என்றால், இதெல்லாம் நீங்கள் படிங்க. இவங்களாம் எப்படி இழந்து போனாங்க வாய்ப்பை, பரலோகத்து ஸ்தானத்தை ஏன் இழந்து போனாங்க? முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், தேவனை தீர்க்கதரிசிகளை ஏளனமாய் பார்த்தார்கள், இழந்து போனாங்க, அழிந்து போனாங்க. பாலும் அந்த தேசத்தை காணாமல் போனாங்க. இன்னைக்கு அதுதான் வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய சபையே நாம் மனம் திரும்பவும் ஒரு காலத்தில் இருக்கும். ஆமே, தேவனுடைய வருகை மிக சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த சமானத்துக்குள்ள முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:18. எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்கணும். ஆமென். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கும், நெருக்கம் வரும், நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, தீமை வரும், சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு காரிய தவறு பண்ணால் கூட பாருங்க, பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த இடம் பரிசுத்தமான இடம், பரிசுத்த தேவன் வாசம் பண்ண எடுக்கிறோம். அதனால நம்ம குற்ற மனசாட்சியோடு, கசப்போடு, பகையோடு போகவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் என்ன ஊழியம் பண்ணியிருக்கலாம், தேவனுக்காக நற்கிரியை பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை என்றால், உலகத்தில் இருக்க மனிதன் ஒரு மனைவி ஒரு திருமணம் பண்ணிக்கும் அந்த மகளை எவ்வளோ பரிசுத்தமாய் இருக்கணும் விரும்புகிறான் இல்லை? உண்மைதானே? அப்போ தேவன் அது பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனுஷரும் நம்ம சமாதானமாக இருக்கணும். யாரையும் நம்ம பகையாக நினைச்சிடக்கூடாது. சில வேலை வரும், நமக்கு நன்மை செய்து இருப்போம், தீமை வரும், அதனால் என்ன பண்ணுறது, மன்னிச்சிருங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உம்மை போல தெய்வம் இல்லையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே என்ன சொல்லி எத்தனை பேருக்கு தெரிந்த பாடல், லூக்கா சேகர் எழுதிய பாடல், பழைய பாடல். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையா ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையா ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுள்ளவரே. மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுள்ளவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையா ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையா ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. ஒருவரும் கெட்டு போவது சித்தமில்லை என்று சொல்லி பரலோக மேன்மையை விட்டு பூமியில் வந்தீரையா. ஒருவரும் கெட்டு போவது சித்தமில்லை என்று சொல்லி பரலோக மேன்மையை விட்டு பூமியில் வந்தீரையா. நிந்தைகளும் பாடுகளும் எனக்காய் ஏற்றினீரே, நிந்தைகளும் பாடுகளும் எங்களுக்காய் ஏற்றினீர். நித்திய ஜீவன் தந்தி ஐயா, உம்மை போல் யாரும் இல்லை. நித்திய ஜீவன் தந்தி ஐயா, உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஐயா ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. சொல்லுமா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஐயா ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் மனிதன் பிரிக்கிறான்,
சில பட்டம் பதவி செல்வங்களில் பெருமை கொள்கிறான். உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் மனிதன் பிரிக்கிறான். சில பட்டம் பதவி செல்வங்களினால் பெருமை கொள்கிறான். ஜீவன் போனால் ஒன்றும் இல்லை, கூட ஒன்றும் வருவதில்லை. ஜீவன் போனால் ஒன்றும் இல்லை, கூட ஒன்று வருவதில்லை. இதை உணர்ந்து வா, இயேசுவை தவிர வழியில்லை. இதை உணர்ந்து வா, என் இயேசுவை தவிர வழியில்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஐயா, ஏசையா அவிகளை ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஐயா, ஏசையா அவிகளை ரட்சிக்க வந்தவரே. மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவரே. மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஐயா, ஏசையா அவிகளை ரட்சிக்க வந்தவரே. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், ரட்சிப்பு மிக முக்கியம், ஐக்கியம், மூன்றாவது சமாதானம், அடுத்து மிக முக்கியமாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகும் எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எதற்காக நம்ம அழைத்திருக்கிறாரா? பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எல்லா நடக்கலும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 1 பேதுரு 15-16. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே எழுதி இருக்கிறதே. ஆமென். அல்லேலூயா. அவருக்கேற்ற பரிசுத்தம். அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அவர் பூமியில் வாழும்போது ஒரு குற்றம் கூட செய்யலை, ஒரு தவறு கூட நான் செய்யலை. அப்புறம் அவர் சொல்கிறார், என்னைக்கேற்ற பரிசுத்தம் நீங்கள் வாழணும். ஏன்னாக்கா நான் போகிற இடங்க பரிசுத்தமான ஒரு வாசஸ்தலம். அதனால தான் சொல்கிறார், என்னைக்கேற்ற பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பார்க்க முடியாது, அவர் பிரசன்னத்தை உணர முடியாது. சபையில் கூட நம்ம பாருங்க, நம்முடைய பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. இருக்கலாம். ஏதம் தோட்டத்தில் பாவம் செய்த உடனே அந்த தோட்டத்தில் இருந்தான். ஆனால் தேவனுக்கும் அவனுக்கு ஒரு ஒரு எப்போ அந்த பிரச்சனை வந்த உடனே அவன் புறக்கணிக்கப்பட்டான், தெய்வ சமூகத்தை விட்டு இழந்தான். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பாவம் வரும்போது பாருங்க, தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ இப்போ அந்த இணைப்பை நம்ம இழந்துடக்கூடாது. என்னோட லைஃப் பரிசுத்தம் என்றால் நம்ம பரிசுத்துக்காக ஓடணும். பாருங்க, பரிசுத்தத்துக்கு என்ன முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்? நீ போதும் பரிசுத்தம்னு சொன்னாரா? பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும், போயிட்டே இருக்கணும். முடிவு பருந்தியும் நம்ம மறைக்கிற ஸ்டேஜில் கூட ஏதாவது வரும், நம்ம இழந்து போவோம். சிம்சன் பாருங்க, இழந்து போனான். தேவ மகிமை, தேவ வல்லமை இழந்து போனான். இதெல்லாம் நமக்கு எழுதியிருக்கிறது என்னன்னா, இழக்க நேரிடும். எனக்கு நம்மை விரோதமாக அநேக தீமைகள், பொல்லாத காரியங்கள், வானமலுக்கு பொல்லாத ஆவிகள் 4 பக்கம் நம்மை அழுத்துகிறது. ஸோ இதிலிருந்து நம்ம
நம்ம அதுலேருந்து நம்ம ஓடி அதை விட்டு பாவத்துக்கு விலகி ஓடி இச்சைகளுக்கு விலகி ஓடி நம்ம பரிசுத்தத்துக்காக நம்ம காத்து கொள்ளுகிற ஒரு நிர்பந்திக்கப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன்கிட்ட போக முடியாது. தேவன் நம்மை அதற்காக அசுத்தத்திற்கான அழைக்கவில்லை. நீங்க எப்படி எவனா வாழணும் தேவ திட்டம் அல்ல, அவரை போல இருக்கணும். ஆமென், அவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. என்னையும் சொல்றேன், நான் யாரும் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் பரிசுத்தம் சொல்ல முடியாது. அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கணும். இன்னும் 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 என்னுடைய ஜப வாழ்க்கை பாருங்க. இந்த ஆண்டு எனக்கு அதிகமாக ஜபத்தில் என்னை நடத்தினார். கர்த்தருடைய கிருபைன்னு சொல்கிறேன். நான் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நான் ஒரு ப்ரேயர் டீம் ஒன்று ஆரம்பித்து இங்கே ப்ரேயர் சென்டர் ஜனவரி மாதத்தில் 3 நைட் ப்ரேயர் நான் நடத்துகிறோம் சகோதரராக இணைந்து. ரொம்ப எனக்கு ஆச்சரியம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஃபோன் கால் மூலமாக இரவில் 2 நாள். இப்போ சமயமாக எங்கள் வீட்டில் ஒரு நைட் ப்ரேயர் நடத்தணும். நானே என்னுடைய தங்க என்னுடைய ஒய்ஃப் ஒரு இந்த மாதம் ஆரம்பித்தோம். ஒரு 10 to 12 ஒரு ஜாம ப்ரேயரை ஒரு ஆரம்பித்தோம். கர்த்தரை நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது நம்முடைய ஜபங்கள், நம்முடைய வேதம் வாசிப்பு, கர்த்தருக்கு பண்ணுற ஊழியங்கள் இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை மாறும். அடுத்த வசனங்கள் நான் முடிச்சிட சீக்கிரமாக. அடுத்து 1 பேதுரு 2:20-21 வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:20-21 வசனங்கள் மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஜபிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்க. அல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக அழைக்கப்பாங்க? என்ன படிக்கிறீங்க? பாடுகளை அனுபவிக்க. ஆமென். பாடுகள், நெருக்கம் வரும், உபத்திரம் வரும். ஆண்டவர் சொன்னார் உபத்திரம் உண்டு, நெருக்கம் வரும், கஷ்டம் வரும். அதுதான் பாடுகளுக்காக என்ன அழைக்கப்பட்டார். சிலுவை என்பது என்ன? பாடு. இந்த சிலுவை சுமந்து என் பின்பற்றி வா. இது தேவன் கொடுத்துருக்க. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா எல்லாமே பீஸ்ஃபுல் ஆகிடும், சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்ல. ஏனக்கா நீங்கள் பரிசுத்தத்துக்காக போராடுகிறீர்கள். ஆமென். ஒரு யுத்த காலத்தில் நிற்கிறீங்க. ஒரு பக்கம் சத்துரு உங்களை அடிக்க முற்படுகிறான். உங்கள் பரிசுத்த குலைச்சலாக்குவதற்காக எவ்வளோ காரியங்கள் செய்கிறான். ஆனால் நீங்கள் போராடுகிறீங்க. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறாரு, தீங்கு அனுபவி. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தீமோத்தேயுவில் சொல்கிறாரு, நீங்கள் தீங்கு அனுபவிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்க. நல்லா அந்த வசனத்தை நான் வாசித்து பார்க்கலாம். 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளவா? எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென், அல்லேலூயா. ஆமென். பாடுகளை அனுபவிப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பாடுகளே வேண்டாம். நம்ம எத்தனையோ நேரங்கள் சொல்லுவோம், பிரதர் ரொம்ப பாடு பிரதர், ரொம்ப கஷ்டம். அதாவது சில பேர் என்ன நினைக்கிறோம், பாடுன்னா கடன் வாங்கிட்டு கடனை அடைக்க முடியாது, அது பாட இல்லை. ஆமென். இயேசுக்காக நீங்கள் ஓடுற, ஒருவேளை நீங்கள் டாக்ஸ் கொடுக்க, ஒரு கைப்பிரதி கொடுக்குறீங்க, ஒருவேளை இயேசு பற்றி சொல்லுங்க, அந்த நேரத்தில் ஒரு திட்டுறான் பார்த்தீங்களா? ஆமென். அந்த நேரத்தில் உங்களை அந்த டாக்ஸ் கிடித்து மூஞ்சில் போடுறான் பாருங்க, அதுதான் பாடுகள். ஆமென். நான் கடன் வாங்கிட்டேன், இந்த ஜபம் கேட்கப்படல, அதெல்லாம் பாடுகள் கிடையாது. ஒரே வாழ்க்கை பிரச்சனை போராடு, அதெல்லாம் கிடையாது. இயேசுக்காக நீங்கள் பாடுகளை, சீஷர்கள் தன் உயிரே கொடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த ரோமர் காலத்தில் இயேசு பற்றி சொல்லக்கூடாது என்று ஒரு கடினமாக இருந்த ஒரு சூழ்நிலை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அவர்கள் கொண்டு போய் சிறை சேதம் பண்ணாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. பாருங்க, ஸ்தேவானை கொலை செய்யப்பட்டான். இயேசு பற்றி தான் சொன்னான், கொலை செய்யப்பட்டான். அல்லேலூயா. இந்த பாடு வரும். நீ வர காலங்கள் ஏதோ நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நெருக்கம் வரும், ஆராதனை செய்யக்கூடாது, தடைகள் வரலாம். ஆனாலும் அது எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம கடலில் குளிச்சிட்டோம்,
நீதி தான் வரணும். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து, நிறைய வசனம் இருக்கிறது, நான் முடிச்சிடல. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளுக்கு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நீங்க பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, நல்ல கவனிக்கணும். இங்க நீங்களோ உங்களை அந்தகாரிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து இருளுக்குள்ள இருந்த நம்ம மீட்டு என்ன பண்ணிட்டாரு, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. நீங்க இங்க சும்மா இருங்கன்னு சொல்லல, அவர் புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென். புண்ணியங்கள் என்ன? இயேசு பற்றி சொல்லணும். கரங்களை தலையில் வச்சு சொல்லுங்க, இது தலைமையில் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லுவது தலைமையில் விழுந்த கடமை. எல்லாம் சொல்லணும். ஒரு ஊழியக்காருக்கு மட்டும் பாரம் இல்லை. ஆமென். நம்ம எல்லாம் நம்ம ஆண்டு தெரிந்து கொண்டு இருக்கா. நீங்கள் புறப்பட்டு போங்க. ஆண்டு சொன்ன புறப்பட்டு சுவிசேஷத்துக்கு தேவ சித்தத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்லிட்டு புறப்பட்டு போங்க, ஊழியம் பண்ணுங்க. ஏதோ போதக ஊழியனா தேவ சித்தம். ஆனால் சுவிசேஷம் எல்லாரும் சொல்லணும். வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு 50 ட்ராக்ஸாவது கொடுப்பேன். இப்போ ஒரு சமீப நாட்களாக ஆண்டவர் ஒரு 50 ஒரு கைப்பிரதியை கொடுக்கணும் சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கல. தீர்மானத்தை எல்லா நாளும் பண்ணி ஆகணும். இல்லை, என்னால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நம்முடைய பொக்கிஷம் எங்கே சேர்த்து வைக்கணும். இதுதான் பொக்கிஷம். நீங்கள் ஊழியத்தை கொடுக்குறீங்க, அதெல்லாம் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆத்மாவுக்கு அறுவடை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது பெரிய கணக்கில் வரும். நீங்கள் பரலோகத்தில் போயிட்டா, நீங்கள் ஊழியம் பண்ணாமல் ஒருவேளை பரலோகத்துக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, ஆண்டவன் சொல்லுவார், உள்ள வேதனை போன ஆண்டவர் பரலோகத்துக்கு அழகாக உள்ளே வந்துட்டான், எனக்காக இவன் என்ன பண்ணான் சொல்லுங்கள். கையில் நெஞ்சல் கையை சொல்லுங்கள். நெஞ்சல் கை ஆண்டவரே, உனக்காக நான் என்ன பண்ணேன்? அல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்தாரு, ரத்தத்தை சிந்தினார். அவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். உலக மனிதனை ஒரு தாய் தகப்பன் என்ன எதிர்பார்க்குறாங்க? பிள்ளைகள் கடைசி காலத்தில் பிள்ளைகள் ஏதாவது கஞ்சியாவது ஊற்றுவான் தாய் தகப்பன் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அதே போல் இறைவன் எதிர்பார்க்கிறாரு ஊழியம் செய்ய. ஒரே வசனத்தை நான் வாசித்துட்டு முடிச்சிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. மத்தேயு 10ஆம் அதிகாரம் தானே? இல்லை, அது ஒரு வசனம் வாசிக்கலாம். 22ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் 32 வாசிங்க. 32. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். நல்லா புரிஞ்சு நல்லா படிங்க. நல்ல கவனி, நல்லா படிக்கணுங்க. மனுஷருக்கு முன்பாக நல்லா கவனிங்க. உலக மனிதர் நம்ம போய் நம்ம பார்க்கும்போது மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நீங்கள் சபைக்கு வந்து உங்கள் பேரை வந்து சொல்லப்படல, ஜீவபுத்தகத்தில் எழுதியிருக்கீங்க. ஆனால் இது தனிப்பட்ட ஒரு விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார். சுவிசேஷம், அதாவது இறைவனுடைய வார்த்தையை இல்லை, நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்க, இல்லை கைப்பிரதி கொடுக்குறீங்க. ஒரு உலக மனிதன் சொல்லும்போது சொல்கிறாரு, பிதாவுக்கு முன்பாக உங்கள் பேரை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ என்னை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறேன் எவனோ அவனை நானும்
பரலோகத்தின் என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஒரு கனமான ஒரு காரியத்தை மனுஷருக்கு முன்பாக நம்ம சொல்லும்போது நம்ம வெட்கப்படலாமா? இயேசு பற்றி சொல்லுறதுக்கு வெட்கப்படுறோமா? பாருங்கள், நல்லா நினச்சி பாருங்கள். இயேசு சிலுவையில் ஒரு மறைமுகமாய் மறிக்கவில்லை, ஒரு ஓப்பனாக அவர் துணியெல்லாம் கிழிக்கப்பட்டு உடம்புல துணி இருந்தால் நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு கோரமான முடியில் ஒரு ஓப்பனில் அவர் மறிக்க வச்சாங்க. இன்றைக்கி ஒரு துரோகம் ஒரு கொலை செய்தால் கூட மரண தண்டனை எப்படி கொடுக்குறாங்க? மறைமுகமாக கொடுக்குறாங்க, தூக்குத்தோணை. ஆனால் இயேசு சிலுவையில் உனக்காக எனக்காக அவர் வெட்கப்படலை. அல்லேலூயா. அப்போது மனிதர்களுக்கு முன்பாக நாம் ஏன் வெட்கப்படணும்? அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறான்னு சொல்ல முடியாது. பாருங்கள், ஒரு பொருளை விற்கிறவங்க கூட பொய்யா சொல்லி ஏதாவது விற்றுட்டு போயிடுறான். இல்லை, ஏதாவது மார்க்கெட்டை பாருங்கள், ஒரு பொருளை விற்கிறவங்க கூட அழகாக விற்றுட்டு போயிடுறாங்க. ஆனால் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு அந்த தேவ ராஜ்யத்துக்கு அருமையான ஒரு பரலோக ராஜ்யம் கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஏன் நம் தயங்க வேண்டாம்? அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நம்ம ஜெபி எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களில் மூடி எல்லாம் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி கூட ஆண்டவரே நாங்கள் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி எல்லாம் நம்மை அழைத்த அழைப்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். இதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாம் கொஞ்ச நேரம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை மறவேனா என் ஏசையா, உன்னை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா, உன்னை மறவேனா. என் ஏசையா, உன்னை மறவேனா. உன்னை மறவேனான், உன்னை மறவேனான். என் ஏசையா, உன்னை மறவேனான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா, உன்னை மறவேனான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா, உன்னை மறவேனான். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதுக்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதுக்கு மேலையா. 1000 10,000 அதுக்கு மேலையா. 1000 10,000 அதுக்கு மேலையா. உன்னை மறவேனான், என் ஏசையா, உன்னை மறவேனான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா, உன்னை மறவேனான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா, உன்னை மறவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகம் முழுவதற்கும் அழைப்பை கொடுத்தார். ஆனால் ஒரு சிலரை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆமென். யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த அழைப்பை முழுமையாக புரிந்து கொண்டு வாழுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உண்மையாக பிரதர் சுரேஷ் அவர்கள் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் வெள்ளிக்கிழமை சந்தையில் அப்படியே போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்கும், எவ்வளோ எதிர்ப்புகள், பல போராட்டங்கள். ஆனால் அவங்க செய்கிறது தான் அவங்க சாட்சியாக இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சோதரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணி, ஏசப்பா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் ஆண்டவரே, நான்
பரிபூர்ணமாய் நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நீங்க கல்வாரி சிலுவையில் வெளியரங்கமாக எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீரே, நாங்களும் வெளியரங்கமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனங்களை ஆண்டவரே ஆழமாய் தியானிக்க, இதன்படி வாழுவதற்கு இதை நாங்கள் மீண்டுமாக இதை தியானிக்க, அடிக்கடி இதை தியானிக்க, ஆண்டவரே நாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம் என்கிறதை ஆண்டவரே நாங்கள் அழைத்த அழைப்பிலே ஓடுவதற்கு, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து இங்க வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமையின் கரம் ஒவ்வொரு மேலும் வைக்கப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணலாம். நீங்களும் நானும் கல்யாண வீட்டிற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். கல்யாணத்திற்கென்று, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கென்று மணவாட்டியாகிய சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. இதை நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது. அநேகர் இதை வேண்டாம் என்று உதறி தள்ளும் போது ஆண்டவர் சாதாரண மக்களை தெரிந்து கொண்டார். உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமை எங்கள் மேல் இறங்குவதாக. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீர். செப்டம்பர் மாதத்திலும் கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நாளை அதிகாலை ஜெபம் உண்டு. அடுத்த வாரம் முழுசும் அதிகாலை ஜெபம் உண்டு. வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.